ஸ்தோத்திரம். என் பேர் பிரேமசுதா, இடம் பள்ளியாடி. எனக்கு 3 வருடமாக தைராய்டு பிரச்சனை இருந்து மருந்து எடுத்து எனக்கு சரியாகலை. நல்ல மருந்து எடுத்து நல்லா கூடிட்டு இருந்த நாளுக்கு நாள் ப்ளட்டில் கிருமி இருக்குன்னு அதுக்கு மருந்து எடுத்து ஒரு நாள் 9 மாத்திரை எடுத்த பிறகும் டெய்லி கூடிட்டு தான் இருந்தது, சரியாகலை. கழிஞ்ச வருஷம் நான் இங்கே ஒரு மருத்துவமனைக்கு போனால அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்து கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்து, வித்தியாசமான கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்து 3 வாரம் மருந்து எடுக்கண்டா, 3 வாரம் கழித்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்து. கட்டி எவ்வளோ பெருசாகுதுன்னு பார்த்து அதுக்கு மருந்து அதுக்கப்புறம் தரலான்னு சொல்லி மருந்து தராமல் விட்டுருந்து. அதுக்கு வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நான் கொஞ்சம் நேரம் சமாதானமாக இருக்கேன் அப்படி சொல்லி டிவி பார்த்து ஜீவ ஒளி சேனல் அப்படி வந்தது. அந்த நேரம் சாட்சி நடந்தது. சாட்சியும் பாஸ்டர் செய்தியும் கேட்டு எனக்கு கொஞ்சம் சமாதானம் இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஆகாரம் சாப்பிட முடியாது, தண்ணி ஒன்றும் குடிக்க முடியாது, வாயெல்லாம் புண்ணாக இருந்து மருந்து எடுத்து நல்லா கஷ்டப்பட்டேன். இங்கே பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு பாஸ்டர் இங்கே வர சொல்லியிருந்து பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி எனக்கு தைராய்டு பிரச்சனையிலேருந்து நல்ல விடுதலை ஏசப்பா தந்தார். அது பிள்ளைக்கு தீர்க்க தரிசன வார்த்தையின்படி மகளுக்கு திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு எங்கள் கையில் ஒரு காசுமே கையில் இல்லை. எப்படி நடந்ததுன்றே தெரியாது. கர்த்தர் அதிசயமாக திருமணத்தை நடத்தி மகளுடைய திருமணத்தை நடத்தி தந்தார். திரும்ப இன்னொரு சாட்சி, எனக்கு பஸ்ஸில் நிறைய தூரத்துக்கு இருக்க முடியாது. பஸ்ஸில் இருந்தால் உடனே தழைச்ச போல் வரும். உடம்பு ஒரு விசர்த்து தண்ணி போல் ஆகி மயக்க மாதிரி அப்படியே இதாகும். இப்போ நான் இங்கே தனியாக பஸ்ஸில் வரேன், தனியாக வந்துட்டு போகிறேன். ஏசப்பா என்னை நல்லா சோத்தை தந்திருக்கிறார். காலையில் எழும்பி வீட்டில் வேலை ஒன்றும் செய்ய முடியாது, நல்லா கஷ்டப்படுவேன் வேலை செய்யுது. அப்படி பராணமாக இருக்கும், அடிக்கடி மயக்க மாதிரி வரும். கர்த்தர் எல்லா நோயிலிருந்தும் எனக்கு பரிபூர்ண விடுதலையை தந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு ஜெபித்த பாஸ்டரும் எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்த பாஸ்டரும் நன்றி கூறி சாட்சியை முடிக்கிறாங்க.